மாடி தோட்டத்தில் ஃபேஷன் ஃப்ரூட் பழுத்துருச்சுங்க. பழுத்து அந்த சைடு நின்றுச்சுன்னு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதில் ஒரு பழம் பழுத்து அந்த சைடு விழுந்துருச்சு. சரி, இந்த ஒரு பழத்தையாவது இழுத்து பிடிச்சி இந்த சைடு விட்டு பறிச்சிட்டேங்க. அதுலேயும் ஒரு ஓட்டை விழுந்துருக்குது. வெட்டி பார்க்கணும், வெட்டி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அதுக்கு இடையில இங்கே இடையில நின்னதுலேயும் ஒன்று விழுந்து கீழே விழுந்துருந்துச்சுங்க. அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். கீழே விழுந்து கிடந்துச்சு, நான் கவனிக்கலை இடையில விழுந்து கிடந்ததை. 1-2 காய் நிற்கிது, ஆனால் பழுத்து விழுறது தெரிய மாட்டேங்குது. எப்போ பழுத்து விழுந்ததுன்னே தெரியலைங்க. கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே கட் பண்ணக்கூடிய டைம் நல்லா இருக்குங்க. தோல் இப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சதைப்பட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு நாளைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ரோஸ் கட்டிங் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த செடியை நான் காமிக்கலைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இந்த செடி தாங்க. மரம் மாதிரி கொஞ்சம் பெரிய செடியாக இருக்குது. அவங்க தரையில் நட்டு விட்ருக்காங்க பார்த்தீங்களா. அதோட மூடு சைடை பாருங்களேன், 3 கிளையாக போய் நல்லா தடிமமாக இருக்குது. என் ஃப்ரெண்டு இந்த வீட்டிலேருந்து காலி பண்ண போகிறாங்க. சரி, அதுக்கு முன்னாடியே ஒரு கட்டிங் எடுத்து இந்த செடியோட ஒரு பூவை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையில் தான் கட்டிங் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா தில்லில் எடுத்து நல்லா கொத்து கொத்தாக ஆரஞ்சு கலரில் பூ பூக்குங்க. பார்க்கக்கூடிய டைமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை நட்டு வச்சுருக்கேன். அது நட்டு வச்சுருக்கிறது பாருங்கள். நான் நட்டு வச்சதை காமிச்சேன். இப்போ தில்லில் எடுத்துருக்குதுங்க. அதில் 1-2 ஸ்டெம் எல்லாம் கரிஞ்சு போச்சு. பாக்கியுள்ளதெல்லாம் நிற்கி ஏதாவது ஒன்றாவது வருங்கிற நம்பிக்கை இருக்குது. வந்துச்சுன்னா நான் வீடியோவில் காமிக்கிறேன். என்னோடய வீட்டுக்காரர் ஒரு கட்டிங் பக்கெட்டுக்கு அடியில் பக்கெட் போட்டு மூடி வச்சுருந்தான்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அது என்னாச்சு நிறைய பேர் நினைப்பீங்க மனசுக்குள்ள. ஆனால் நீங்கள் கேட்கல, நான் அதுக்குள்ளே ஆன்சரை சொல்கிறேன். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 3 நாளைக்கு இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி அதை திறந்து பார்க்கணுங்க, அதில் தண்ணி நனைவு இருக்கா அப்படின்ட்டு. இவர் பார்க்காம அப்படியே விட்டுட்டார். நானும் கவனிக்கலை. அது அழுகி போயிடுச்சுங்க. அவ்வளோ ஸ்டெம்மும் அழுகி போயிடுச்சு. மூடி அப்படியே விட்டதுனால, அது திறந்து பார்க்காம விட்டதுனால அழுகி போயிடுச்சு. அதை அடிக்கடி திறந்து பார்க்கணும் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்படி வைக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் சொல்கிறது. ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அதனால் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. நான் மறந்து விட்டுட்டு அதை இது பண்ணிட்டேன். இந்த செடியை பாருங்கள், இது கிரேப்ஸுங்க. நான் உங்கள்கிட்ட நேற்றுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் தானே, இலைப்பரண்டையோட பழமும் கிரேப்ஸோட பழம் ஒன்று மாதிரி இருக்கும்ன்ட்டு. கிரேப்ஸில் பழம் பழுத்துருக்குதுங்க. ஆனால் இவ்வளோ பழம் தான் இருக்குது. 2-3 கொத்து விட்டுது. அதில் 2-3 கொத்தெல்லாம் தொலைஞ்சு போயிட்டு இப்போ தான் இந்த ஒரு கொத்தில் தான் 2-3 பழம் பழுத்துருக்குது. அதில் பழுத்த பழத்தையும் குருவி காக்கா ஏதோ கொத்தி எடுத்துகிட்டு போயிருக்குது, நான் கவனிக்கலை. இதோட நிறமும் இலைப்பரண்டையோட பழம் ஒன்று மாதிரியே இருக்குங்க. ஏன்னா பார்க்கக்கூடிய டைம் எல்லாம் 2 ஒன்று மாதிரியே இருக்குதுன்னு தோணும். பாருங்கள், இதில் இலைப்பரண்டையோட பழம் மேலே பழுத்து நிற்குது. அதே பாருங்கள், அவ்வளோ கொத்தாக நிற்குது. கிரேப்ஸில் இதை மாதிரி கொத்தா காய்க்காதாங்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ளே. அழகாக பூத்துருக்கிற காஷ்மீரி ரோஸுங்க. இப்போ தான் பூத்துட்டு வருது. அதோட கலர் அவ்வளோ அழகாக இருக்கும். ரோஸில் சீக்கிரம் பூக்கக்கூடியது இந்த ஒன்று தான். எனக்கு அழகாக பூத்துக்கும். இந்த மாதுளை செடியை ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தீங்க, இது நீங்கள் விதை மூலம் வளர்த்ததான்னு. இது விதை மூலம் வளர்த்தது இல்லைங்க, ஏர் லேயர் மூலம் வளர்த்தது. இதோட ஸ்டோரி, ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அதெல்லாம் ஒரு லாங் வீடியோ போடக்கூடிய டைம் நான் சொல்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.